புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு மணவாட்டியை குறித்து மணவாளன் சொல்றார். அங்கே மணவாளன் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மணவாளன் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறது உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கு. வாசப்படியில் நின்று கதவை தட்டும் போது அங்கே மணவாட்டி படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது மணவாட்டி கதவை திறக்கல, உள்ள இருந்து பேசிட்டே இருக்கா. அவரும் வாசல் இருந்துட்டு என்ன சொல்றாரு, என் மணவாளியே, என் சகோதரியே, என் உத்தமியே, என் புறாவே, கதவை தர, என் தலை பனியினால் நினைகிறது எல்லாம் சொல்றார். ஆனாலும் கூட அவ என்ன செய்யல, கடைசி வரைக்கும் கதவை திறக்கவே இல்லை. இது எதற்கான ஒரு அனுபவம் அப்படின்னு கேட்டீங்க சொன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு மணவாட்டி சபையை தனக்குன்னு செலக்ட் பண்ணார். இந்த மணவாட்டி சபையை செலக்ட் பண்ணி அது தனக்குரிய சபையா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, செலக்ட் பண்ணி இஸ்ரவேல் சபையை தனக்குன்னு உருவாக்கினார். அதுக்கு முன்னாடி புறஜாதியார் சபை தான் இருந்துச்சு. அதாவது ஆதாம் முதல் கொண்டு யாக்கோபு வரைக்கும். யாக்கோபு தான் முதல் இஸ்ரவேல். அது வரைக்கும் புறஜாதியார் தான், நாம தான் தேவனுக்கு உகந்தவங்களா இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரவேலர்களை தனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார் ஆபிரகாம் வழியா. அப்படி அந்த இஸ்ரவேலர்கள் ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனார். அவர் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்து எல்லா காரியத்தையும் செய்து அவர்கள் நேசித்து அற்புத அடையாளங்களை செய்து பலத்த கையினால் புறப்பட பண்ணி அவங்களுக்கு பாலும் தேரும் ஓடுகிற தேசத்தை கொடுத்து எல்லாம் செஞ்ச பிறகு அவர்கள் அந்த தேசத்துக்கு வந்த பிறகு, அங்க தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. தேசத்துக்கு வந்த பிறகு இன்னும் அதிகமாக மோசம் போயிட்டாங்க. அதனாலதான் மோசே முன்னாடியே சொல்வார், உன் தேவனாய் கர்த்தர் கொண்டு போற தேசத்துல நீ போய் சேர்ந்த பிறகு அவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தால் இந்த தேசத்தை விட்டு உன்னை விரட்டி விடுவார்னு சொல்வார். என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எத்தனையோ முறை பேசியும் அவருக்கு செவி சாய்க்கவில்லை. அதோடைய ஒரு அடையாளம் தான் நம்ம இங்க பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் போது அவர் திறக்கல. அவர் திறக்காம இருக்கிறதுக்கு 2 காரணங்களை சொல்றான். இந்த மணவாட்டி தன் ஏன் அந்த கதவை திறக்கலங்கிறதுக்கு 2 காரணங்களை சொல்றான். ஒன்று, அந்த 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அவர் சொல்றா, நான் என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் அப்படின்னு. என் வஸ்திரத்தை நான் கழற்றி போட்டேன் அப்படின்னா என்ன? ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது நாம போட்டிருக்கிற இந்த வஸ்திரம் அல்ல, ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன? நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே நம்ம சொல்ற வார்த்தை, ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்புல 3 இருக்கு. ஒன்று ரட்சிக்கப்பட்டோம், இன்னொன்னு ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், 3வது ரட்சிக்கப்படணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது பெற்றுவிட்டதான ஒரு பொருள் அல்ல. ரட்சிப்பு என்பது ஒரு ப்ராசஸ். அது ஆரம்பிச்சு வருகையோடையோ மரணத்தோடையோ முடிவடையும். அதான் ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்புங்கிறது ஒரு கான்செப்ட், ஞானசானங்கிறது ஒரு கான்செப்ட், பரிசுத்த அபிஷேகங்கிறது ஒரு கான்செப்ட். இந்த 3ஐயும் பெற்றாச்சா? பெற்றாச்சு, வேலை முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டோம், அவ்வளவுதான். அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும்ங்கிறாரு பவுல். என் ரட்சிப்பு பூரணப்படணும்ன்றாரு. அப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலைந்து போட்டேன் வசனம். அந்த மனவாட்டி சொல்ற ரட்சிப்பின் வஸ்திரம், அவன் தன் வஸ்திரத்தை கலைந்து போட்டேன். இப்ப அவ எப்படி இருக்கிறான்னா வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். இது பயங்கர கொடுமையான ஒரு விஷயம். இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என் வஸ்திரத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற. அதாவது நான் உன்னை கடந்து போகும்போது நீ ரத்தத்தில் கிடந்தாய், உன்னை ஒருத்தருமே சீண்டல, நீ சும்மா இருந்த. அப்ப நான் தான் என்ன செஞ்சேன், என் வஸ்திரத்தை போட்டு உன்னை மூடி உன்னை என்ன செஞ்சேன், உன்னை பாதுகாத்த அப்படிங்கிற. அது உண்மை. ஒரு காலகட்டத்துல நாம எல்லாராலும் மதிக்கப்படாத ஒரு இடத்துல தான் இருந்தோம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு படிச்சு ஒரு வேலை பார்த்து ஒரு பணம் ஒரு வீடு கட்டி ஒரு அந்தஸ்து வந்துட்டா நமக்கு மரியாதை வந்துடும் நினைக்கிறோம். இல்ல, அந்த மரியாதை நிக்காது. எத்தனையோ பணக்காரனுக்கு மரியாதை கிடையாது இன்னைக்கு. எத்தனையோ படிச்சவங்களுக்கு மரியாதை கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதைக்கு ஈக்குவலான மரியாதை உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடியதான ஒரு மரியாதை இருக்கு. இப்ப என்ன நடந்துச்சு, நாம ஒரு காலகட்டத்துல நம்ம கிட்ட எல்லாம் இருந்துச்சு, படிப்பு இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு, சம்பாத்தியம் இருந்துச்சு, வேலை இருந்துச்சு. ஆனால் ஒரு உண்மையான மரியாதை யார் மதிக்கணும் தெரியுமா? மனுஷங்கிறவன் உங்களுடைய பணத்தை பார்த்து மதிப்பான், உங்களுடைய அந்தஸ்தை பார்த்து எல்லாம் மதிப்பான். ஆனா உங்களை மதிக்கணும் யார் மதிக்கணும் தெரியுமா? உங்களை குறிச்சு நம்மளை குறிச்சு யார் சாட்சி கொடுக்கணும்னா பரலோகம் சாட்சி கொடுக்கும். மனுஷனுடைய சாட்சி விருதாவா இருக்குது.
அந்த மனுஷன் இன்னைக்கு நம்மள நல்லா உயர்த்தி பேசுவான், நாளைக்கு நம்ம கிட்ட ஒரு கடன் கேட்பான், கொடுக்காட்டி நம்மள தூத்தி திரிவான். இன்னைக்கு நம்ம கிட்ட நல்லா இருப்பான், நாளைக்கு அவனே நமக்கு விரோதமா எழுப்பி நிற்பான். அவன் இன்னைக்கு நம்மளை உயர்த்தி பேசின அவனே தான் நாளைக்கு தாழ்த்தியும் பேசுவான். இந்த சீமையை கூட்டம் நிறைய இருக்குது. அதனால இந்த மனுஷனுடைய சாட்சியே கிடையாது. ஒரு நல்ல ஆவிக்குரியவன், ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த நல்ல மனுஷனுடைய புகழ்ச்சியை ஒரு 2 அடி தள்ளியே வச்சுப்பான். ஏன்னு சொன்னா அது நிரந்தரமானது இல்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனையா இருக்கு. அந்த புகழ்ச்சியை பைபிள் சொல்லல. இயேசுமே அதான் சொல்றாரு, என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கறது நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார், அதான் பரலோகம் சாட்சி கொடுக்கணும். அப்போ நம்ம யாருமே சீண்ட முடியாத இடத்துல, சாட்சி கொடுக்க முடியாத இடத்துல, ரொம்ப மோசமான இடத்துல இருந்த நம்ம ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை மூடி ஒரு அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கினார். நான் சொல்லுவேன், வெளியே இருக்கும் போது நம்மளை எத்தனை பேர் எவ்வளவு கேவலமா பேசினாங்க, அதுவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்த உடனே எவ்வளவு கௌரவமா பிரைஸ் லார்ட் பிரதர்ங்கிறாங்க, பிரைஸ் லார்ட் சிஸ்டருங்கிறாங்க, எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், நான் என்ன படிப்பு படிச்சு நான் வெளிநாட்டுல வேலை பார்த்திருந்து நான் சம்பாரிச்சிருந்தாலும் கூட என் குடும்ப அளவுக்கு தான் எனக்கு மரியாதை கிடைச்சிருக்கு ஒழிய, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு கையில வேதத்தை எடுத்து இந்த ஊழியத்துக்கு வந்ததில்ல. உலகம் முழுக்க எங்க போனாலும் அவ்வளவு மரியாதையை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கு. இது கர்த்தருடைய வேதத்தாலும் ஒரு வசனத்தினாலும் கிடைத்த மரியாதை. அதுதான் அவர் உண்டாக்குற சாட்சி, அதுதான் அவர் போட்ட வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுதான் ஆண்டவர் நம்மளை மூடி வச்சிருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களையும் மூடி வச்சிருந்தார். ஆனால் ஒரு நாள் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் கழட்டி போட்டு விட்டார்கள். மனவாட்டி சொல்றார், நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கழட்டி போட்டிருக்கிறோமா, இல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தோட தான் இருக்கிறோமா? இல்லைங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நின்று சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சோதிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்ச உடனே சோதனைக்கணும், நைட்டு படுக்க போகும்போது யோசிக்கணும், ஆண்டவரே இந்த நாளில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செஞ்சிருக்கிறேனா, உமக்கு துக்கமான காரியங்கள் ஏதாவது செஞ்சுட்டேனா, என் வாயிலிருந்து உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் புறப்பட்டுச்சா, உமக்கு பிரியமில்லாதவைகளை சிந்திச்சுட்டேனா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கடைசி காலத்துல கிறிஸ்தவம் என்பது மிக 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 மோசமான கண்டிஷன்ல போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவத்தினுடைய குவாலிட்டியை எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் உருவாயிருக்கு. அதாவது உலகத்தானை விட மோசமானவர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம். மத்த மதக்காரங்க எப்படி அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி கிறிஸ்தவத்துல இப்ப அடிச்சுக்க தொடங்கி இருக்கிறாங்க. அகாத வார்த்தைகளை பேச தொடங்கி இருக்காங்க, கெட்ட வார்த்தைகள் வரைக்கும் பேச தொடங்கி இருக்கிறாங்க. சோ இப்ப நம்ம இன்னைக்கு லெவல்ல நமக்கு ரோல் மாடலா எந்த ஒரு ஊழியக்காரனையும் யாரையும் வைக்க முடியாத இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். சோ இன்னைக்கு நாம கிறிஸ்துவை ரோல் மாடலா வச்சு நம்ம ரட்சிப்பு பூரணப்பட்டாதான் உண்டு. இன்னைக்கு நீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன், ஊழியக்காரனை என்னைக்கும் பார்க்காதீங்க, எந்த டினாமினேஷனையும் பார்க்காதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே பரலோகத்துக்கு போனவர், அவரை மட்டும் பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிருவேன். அதை விட்டுட்டு அவங்க நல்லா ஜெபம் பண்றாரு அவரை ஃபாலோ பண்ணலாம், இவர் நல்லா ஜெபம் பண்றாரு. நான் சொல்லுவேன், பைபிள்ல உள்ள ஹீரோஸை கூட ஃபாலோ பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பைபிள்ல கூட அவர் மட்டும்தான் சக்சஸ். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படணும்னா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்காந்து ஆராய்ந்து பார்க்கணும், சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். ஆண்டவரே, நான் இன்னும் என்னென்ன உங்ககிட்ட செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஒரு வளர்ச்சிங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவரே சொல்றாரு, அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்படின்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். நாமள என்ன செஞ்சுட்டோம்னா, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஒரு ஆவிக்குரிய சபையில மெம்பர் ஆயிட்டோம், அதோட அவ்வளவுதான். சாவர வரைக்கும் சபையில மெம்பர், செத்த பிறகு நம்மளுக்கு அவங்க புதைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு மெம்பரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செத்த பிறகு புதைக்கிறதுக்கு நம்ம எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கணும். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சிக்கு நம்ம வரணும். அதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்தோம்னா ஒரு 12 வருஷம் முடியும் போது அந்த பையன் ஒரு லெவல்ல முடிச்சு வெளியே வந்துருவான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டை சேர்த்தோம்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ள அவர் சுகமாகி வெளியே வந்துடுவார். அதே மாதிரிதான் ஒரு காங்கிரிகேஷனுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நம்ம வளர்ச்சி அடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து கர்த்தருக்கு என்று எழும்பி பிரகாசிக்கிறவங்களா மாறணும். 30 வருஷம் 25 வருஷம் ஒரே ஆவிக்குரிய நிலைமை தான், எந்த மாற்றமும் இல்லை.
எந்த விதமான ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லை. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டு பாருங்க. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் 30 வருஷம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், 25 வருஷம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். எல்லாம் உண்மைதான். இதே மாதிரி நீங்க வேற எங்கேயாவது சொல்லி பாருங்க, என் பையன் இந்த ஸ்கூல்ல 25 வருஷமா படிக்கிறான், இந்த ஸ்கூல் தொடங்கின காலத்துல இருந்து படிக்கிறான், சொல்லி பாருங்க பார்ப்போம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு பேஷண்ட்டை சொல்லுங்க பார்ப்போம், இந்த ஹாஸ்பிட்டல் கட்டின நாள்ல இருந்து நான் இங்கதான் இருக்கிறேன், நான் வந்து 25 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் பெஸ்ட் கஸ்டமர்னு சொல்ல முடியுமா? ஒரு காலகட்டத்துல நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வரணும். அதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவத்துக்குள்ள அடுத்ததுக்கு வரணும். நீங்க நாம இன்னைக்கு கடைசி காலத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செல்ஃப் திருப்தி வந்துருச்சு. திருப்தி போதும், அதனாலதான் அந்த மனவாட்டி போதும்னு படுத்துட்டா, வஸ்திரத்தை கலந்துட்டா. இனி அவர் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, ஓகே ரைட் படுக்கலாம் அப்படின்ட்டு படுத்துட்டாங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில தான் பெரும்பான்மையான சபைகள் இருக்குது. பெரும்பான்மையான சபைகளுடைய நிலைமை என்னன்னா, மணவாளன் வந்தாலும் கூட வஸ்திரத்தை கலைந்து போட்டேன், இப்ப வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. ஏன் வர முடியாது தெரியுமா? நான் எப்போ சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து வர்றாருன்னா வந்து கூப்பிட்டு போற நிலைமையில இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாடு சொல்லுது, அவர் வரும்போது அவரை கூப்பிடுற நிலைமையில நம்ம இருக்கணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களா. இன்னைக்கு நம்ம இயேசுநாதர் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம், அத்தனை பேரும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்தந்த ப்ராஜெக்டை முடிச்சுதான் நம்ம வருவோம். அந்த அளவு தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ப்ராஜெக்ட் இருக்குது இல்ல, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு இயேசு வந்தாலும் போறதுக்கு ரெடியா இருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு ரெடியா உட்கார்ந்து இருக்கணும். அதனாலதான் மணவாட்டி சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வெளிப்பாடு 21:2, தன் புருஷனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டியை போல அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டு தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல். அப்ப அவ எப்படி ஆயத்தமா இருந்தாங்களா, ரெடி. இயேசு எப்ப வந்தாலும் போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம நிலைமையில இருக்கிறோமா? இயேசு இன்னைக்கு வந்தா போறதுக்கான நிலைமையில நம்ம ரெடியா தான் இருக்கிறோமா? இன்னைக்கு சபை படுத்து கிடக்குது. நான் திருப்பி சொல்றேன், சபை என்பது நான் சொல்றது வந்து ஹெப்ரோன் சர்ச் அல்ல. சபை என்பது நாம தான் சர்ச். நாமெல்லாம் கூடி இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் காங்கிரிகேஷன். அந்த ஒரு சபைக்குள் நாம் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம். நான் தான் சபை, நீங்க தான் சபை. நான் தான் போவேன், சர்ச்சு வராது, கட்டடம் வராது, நான் தான் பரலோகத்துக்கு போவேன். அப்ப நான் ரெடியா இருக்கிறேன்னா, கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நான் ரெடியா இருக்கிறேன்னா, என் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் சரியா இருக்கிறதா, உடுத்தி கொண்டிருக்கிறேனா? யூதர்களுக்குள்ள ஒரு பாரம்பரியம் உண்டு. என்ன பாரம்பரியம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மணவாளன் தன் மணவாட்டியை செலக்ட் பண்ணிடுவார். நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இருக்கிறோம். நான் தான் சொன்ன பார்த்து நீங்க தான் சமைச்சு அப்படின்னா நான் தான் போவேன். சர்ச்சு வரவங்க ஒரு கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து ஒரு கப்புல திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு அவங்க வந்துருவாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் அந்த மணவாளன் அந்த மணவாட்டி வீட்டுக்கு வருவார். வரும்போது அந்த கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டவளாக, அந்த கப்புல உள்ள ரசத்தை குடித்தவளாக அந்த மணவாட்டி காணப்பட்டால் அவளுக்கு அந்த மணவாளனை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒருவேளை இவங்க கட்டாயத்தின் பேர்ல கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அவங்க வந்துட்டு பெற்றோர் வந்து தன் பொண்ணை ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அனுப்பி விட்டுறக்கூடாது, முழு சம்மதத்தோட அது நடக்கணும்ட்டு அப்படி ஒரு வச்சிருந்தாங்க. இயேசு காலத்துல இயேசு ஒரு போது யூதர்கள் இருந்தது ஒரு பாரம்பரியம். எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு கல்யாண வஸ்திரத்தை கொடுத்துருவாங்க. அந்த கல்யாண வஸ்திரத்தோட தான் அவன் நைட்டு தூங்கணும். அந்த மணவாளன் திடீர்னு நைட்ல வந்து பாப்பாரு, அவ கல்யாண வஸ்திரத்தோட இருந்து அந்த கப்புல இருக்க திராட்சை ரசம் குறைஞ்சு இருந்தா அந்த மணவாட்டிக்கு மணவாளனை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதான் அதை வச்சுதான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாம அதே மெத்தட் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு கல்யாண வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கையில கப்பு திராட்சை ரசம் கம்பெனியில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த கல்யாண வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம வச்சிருக்கிறோமா, போட்டுக்கிறோமா? நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வந்து பார்ப்பார், ரட்சிப்பு பூரணப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்ப்பாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வாரத்துல கம்யூனியன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த 3 வாரம் தான் கஷ்டம். அந்த முதல் வாரத்துல இயேசுநாதர் வந்தாருன்னா போயிருவோம் பரலோகத்துக்கு. ஆனா அடுத்த 3 வாரத்துக்குள்ள வந்தாருன்னா கஷ்டம். ஏன்னா நாம வந்துட்டு இப்ப அடுத்த 3 வாரம் எப்படி வேணா இருக்கலாம். முதல் வாரத்துலதான் கம்யூனியன் எடுக்க போறோம், அன்னைக்கு மட்டும் நம்ம பரிசுத்தம் ஆயிரும். அது கம்யூனியன் அடுத்த வாரம் எடுக்க போறோம்னா அதுக்கு முந்தின நாள் காத்திருப்பு கூட்டமே நம்ம வச்சிருக்கிறோம். எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்குது சபைகளுக்கு எல்லாம். என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இவங்க மொத்தம் 29 நாள் ரெடி ஆக மாட்டானுங்க, அந்த ஒரு நாளாவது ரெடி பண்ணி கம்யூனியன் எடுக்க வைக்கலான்ட்டு தான் அதை கொண்டாந்தாங்க, காத்திருப்பு கூட்டணும்னு. அப்படின்னா நீங்க வந்து அந்த ஒரு நாள்ல தான் நீங்க ஆயத்தமாவீங்க. மொத்தம் 29 நாள்ல கர்த்தர் எப்ப வந்தாலும் போக மாட்டோம்னு அர்த்தம். அப்ப நான் அனுதினமும் ரட்சிக்கப்படுறேன்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு என் கையில கம்யூனியன் கொடுத்தாலும் நான் வாங்கறதுக்கு ரெடியா இருக்கணும். எப்ப என்ன கூப்பிட்டு கம்யூனியன் நைட்டு 12 மணிக்கு எழுப்பி கம்யூனியன் கொடுங்க, அங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் வாங்கி வாயில போறதுக்கு ரெடியா இருக்கணும்.
அந்த நேரத்துல கையில உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவரே நான் என்ன பண்ணிருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, இனிமேட்டு நான் பண்ண மாட்டேன். அப்ப ஜோம் பண்ணோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆயத்தமா இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, சில முறைமைகளை உருவாக்கிட்டாங்க. யாரும் உங்களுக்காக தான் உருவாக்கிட்டாங்க, அப்படி வேற வழி இல்லாம. அன்னைக்கெல்லாம் டெய்லி கம்யூனியன் இருந்துச்சா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வருகைக்கு காத்திருந்தாங்களாம். அதனால டெய்லி கம்யூனியன் எடுத்தாங்களாம். இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு நாள் கம்யூனியன் எடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. ஒரு சில டினாமினேஷன்ல எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் கம்யூனியன். காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 11 மாசம் இந்த பையில உருப்பிட மாட்டாங்கன்னு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்து வரும்போது வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாக நம்ம இருந்தா மட்டும்தான் அந்த வருகையில போக முடியும். நம்மளை யாரும் பார்க்க வேண்டாம். யாரும் இப்ப நம்மள யாருக்குமே தெரியாது. நம்ம அத்தனை பேருமே பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் தான். சபையில பார்க்கும்போது நம்மள அத்தனை பேருமே பூரண பரிசுத்தவான்கள் தான். பரலோகத்துக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் போவோம், மத்தவங்களும் இப்ப ரெண்டாவது தான் வருவாங்க. அந்த ரேஞ்சில் தான் நம்ம இருக்கிறோம் சர்ச்சில். ஆனா இயேசுநாதர் வந்து பார்த்ததான் தெரியும் உள்ளான வஸ்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு. உள்ளான வஸ்திரத்தை தான் அவர் பார்க்க போறாரு. அது எப்படி இருக்குது, இது கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய அளவுல வஸ்திரம் ரெடியா இருக்குதா? அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்வாரு மோசையை பார்த்து, நீ பலிபிடத்தில் ஏறும்போது உன் நிர்வாணம் அறியாதபடிக்கு உன் உள்ளான வஸ்திரத்தை தரித்துக் கொள் அப்படிம்பார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை தெரியுங்களா? நீ தேவனுக்குள்ள வளரும் போது வெளியே இருக்கிறவங்க தான் வெளி வஸ்திரத்தை பார்ப்பாங்க, நான் உன் உள் வஸ்திரத்தை பார்க்கிறேங்கிறார். ஐ எம் டாக்கிங் அபவுட் தி இன்னர் கார்மெண்ட்ஸ்ங்கிறார். ஏன்? அந்த உள்ளான வஸ்திரத்தை குறித்து கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கு. அப்ப நாம தேவனை சந்திக்கிறவர்களாக ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளான வஸ்திரத்தை கர்த்தருக்கு முன்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் பத்திரமா பாதுகாத்துக்கணும். கர்த்தர் வரும்போது வஸ்திரத்தை கலைந்தேன்னு இருக்கக்கூடாது, ஆயத்தம் பண்றதுக்கு ரெடியாக கூடாது. அங்க இருக்கும் போதே அப்படி இருக்கணும். ரெண்டாவது, அந்த மனவாட்டி சொல்ற அர்த்த வார்த்தையை பாருங்க, என் பாதரட்சியை நான் கழட்டி போட்டேன். என் பாதரட்சியை கழட்டி போட்டேன்னா என்ன அர்த்தம்? எபேசியருக்கு 6ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல வசனம் சொல்லுது, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை அப்படின்னு இருக்கு. அவ பாதங்களை நான் என் பாதங்களை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவேனுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ காலில் பாதரட்சை இல்லை, அழுக்காக்குவேன்னா அவ பாதரட்சியை போடலன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எதிர்பார்க்கறது எப்பவுமே காலில் ஒரு பாதரட்சை இருக்கணுமா. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எந்த ஆயத்தம்? எப்ப இயேசு வந்தா கூட போயிட்டு இருக்கு, ஷூ போடுறது கூட நேரம் இருக்காதான். அதோடைய அர்த்தம் என்ன? ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்துல நான் மர்மமாவேன்னு இருக்குது. எனக்கு என்ன நேரம் இருக்காதான்? எனக்கு உட்கார்ந்து சாக்ஸ் போட்டு ஷூ போடுறதுக்கு கூட நேரம் இருக்காதான். அந்த அளவுக்கு நான் ரெடியா இருக்கணுமா. அதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அதனாலதான் அந்த மனவாட்டியை பார்த்து நம்ம வாசிச்சோம் வெளிப்பாடு 21:2 ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தா. ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, யாராவது தூங்கும் போது ஷூ சாக்ஸ் போட்டு தூங்குவாங்களா? நம்ம எல்லாம் கழட்டி போட்டுதான் தூங்குவோம் ஆக்சுவலா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீ தூங்கும் போது கூட அப்படிதான் தூங்கணுங்கிறாரு. அவர் லிட்டரலா சொல்ல, ஸ்பிரிச்சுவலா சொல்றாரு. அவரோட அர்த்தம் என்ன? எப்பவுமே என் இருதயம் என் தேவனை சந்திப்பதற்கு வருகைக்கு ரெடியாக இருக்கணும். எப்பவும் என் தேவனை சந்திக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். இன்னைக்கு வந்து இந்த நிமிஷம் அவர் வரும்போது நான் செய்தி கொடுத்துட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த நிமிஷம் இயேசு வரும்போது கூட நாம அந்த நிமிஷத்துல போறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுதான் ஆயத்தம். இந்த ஆயத்தம் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு சபைக்கு ஆயத்தம் இருக்குதா? நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 மணி நேரம் ஆராதனை நடந்தது இல்ல, அந்த ஆராதனை ஏன்னு அப்புறமா நீங்க தனியா போய் கேட்டு பாருங்க. எல்லா ஊழியக்காரங்களும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, செய்தி கேட்கறதுக்கு அவங்களை ஆயத்தம் பண்றோம் நாங்க. அதான் உண்மை. ஆக்சுவலா செய்தி கேட்கறதுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. பெரும்பாலான ஊழியக்காரங்க அதான் சொல்லுவாங்க, ஆயத்தம் பண்ணி அந்த வசனம் உள்ள போறதுக்கு அவங்கள வந்து நல்ல நிலங்களா மாத்தி அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இயேசுநாதர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆராதனையுமே கிடையாது, ஒரு ஆராதனை கிடையாது. பவுல் பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது எந்த ஆராதனையும் கிடையாது. அப்ப ஆயத்தம் எப்படி இருந்ததுன்னா, பிரசங்கம் பண்றவங்க கரெக்டா ஆயத்தமா இருந்தவங்க, கேட்கறவங்க ஆயத்தமா இருந்தாங்க, எப்பவுமே கேட்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இந்த ஆயத்தம் இல்லாததுனாலதான் இப்ப உங்களை ஆயத்தம் பண்ண வேண்டி இருக்குது. அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆராதனை பண்ணி ரெடியாக்க வேண்டி இருக்குது. அப்ப ஆராதனை தேவையில்லையா? தேவை. ஆராதனை எதுக்கு தேவை? உங்களை ஆயத்தம் பண்றதுக்கு இல்ல, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஆராதனை தேவை. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பண்ணலாம், ஒரு தப்பு கிடையாது. ஆராதனை என்பது உங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு இல்ல, ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. இன்னைக்கு சபைகள்ல நான் ஒரு சில சபைகள் எனக்கு நான் போய் கேட்பேன், இந்த 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எதுக்கு முன்னாடி டைம் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இல்ல அவங்க பல வேலைகள்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க வந்து உட்கார்ந்து பல மனநிலைகள்ல இருப்பாங்க,
அவங்கள வந்து ரெடி பண்றதுக்கு இந்த ஆராதனை நேரத்தை, எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அப்படி ரெடி பண்ணக்கூடாது. உங்க இருதயம் நல்ல நிலமா இருக்குமானால் எந்த நேரத்தில் விதையை போட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய இருதயம் நல்ல நிலமா எப்ப எந்த விதையை போட்டாலும் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இன்னைக்கு நமக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை இருக்குதா? எந்த நேரத்துல எப்போ சொன்னாலும் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு 1 மணிக்கு எழுப்பி ஃபார்முலாவை சொல்றேன்னா கூட சொல்லுவோம். திடீர்னு எழுந்திரிச்சு ட்ரிக்னாமெட்ரியில அல்ஜிப்ரால அந்த ஃபார்முலாவை சொல்றான் அப்படின்னு அவன் சொல்லுவான். காரணம், அவன் அந்த அளவுக்கு தன் மைண்டை ரெடி பண்ணி வச்சிருக்கான் எக்ஸாமுக்கு. அதே மாதிரிதான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தா எந்த நேரம் எக்காலம் துணிச்சாலும் நம்ம ஆத்மா புறப்பட்டு போயிட்டே இருக்கும். அது நடுநிசியோ பகலோ மத்தியானமோ அதிகாலையோ எந்த நிமிஷமும் கர்த்தருடைய சத்தோட கேட்ட உடனே பட்டீர்னு எழுந்து கதவை திறந்திருக்கணும். மனவாட்டி அவன் என்ன சொல்றான்? பேசிட்டு இல்ல நான் பாதரட்சியை கழட்டிட்டேன், கால்கள் அழுக்காக்க முடியாது, வஸ்திரத்தை களைஞ்சிட்டேன், நான் எப்படி இனிமேட்டு திறப்பேன்? ஏன் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? அவர் ரெடி இல்லை. வஸ்திரத்தை கலந்து போட்டால், 2வது பாதரட்சியும் கலந்து போட்டால். இன்னைக்கு இந்த நிலைமையிலதான் பெரும்பான்மையான சபைகள் இருக்கு. எந்த நிலைமையிலன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒன்று தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனவர்கள், 2வதாக தங்கள் ஆயத்தத்தை இல்லாதபடிக்கு ஆயத்தம் இல்லாமல் தொலைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மள சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே, இப்ப இந்த நிமிஷம் நீங்க வந்தீங்கன்னா நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னா, இந்த நிமிஷம் நான் வரதுக்கு ரெடியா இருக்கிறேன்னா, அப்படி நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை இப்ப கொடுத்துருக்கிறார். அதாவது இந்த லாக்டவுன் சொல்றோம். என்ன கேட்டா, இந்த லாக்டவுன் பீரியட் வந்துட்டு சபை திறக்கல, நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு தேவன் கரத்துல தீமை என்பது கிடையவே கிடையாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் தேவனிடத்துல தீமை என்பது கிடையவே கிடையாது. தேவன் எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை தான் இருக்கும். இந்த லாக்டவுன்ல நம்மளை உட்கார வச்சதுக்கு பின்னாடி கூட தேவன் நமக்கு ஏதோ ஒரு நன்மை வச்சிருப்பாரு. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுங்களா? இந்த 70 நாளும் நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்ப்பதற்கு கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அதாவது வீட்டுல உட்கார வச்சு ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பு இப்ப திருப்பி ஓபன் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த 70 நாட்கள் இது வரைக்கும் கடந்து போனதை சொல்றேன். நமக்கு ஆண்டவர் வந்து உட்கார்ந்து சுயமா ஆராய்ச்சி பண்ணி, நான் எந்த நிலைமையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன், எந்த அளவுல நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு வருகை வந்தா போவேன் அப்படிங்கிறதான ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்க்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சார். இந்த 70 நாளும் நான் அதை பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் பண்ணி பார்த்தேன். நம்ம இந்த வருகையில போவோமா? இன்னும் கிறிஸ்துவுக்கு பிரியமானது என்ன, பிரியம் இல்லாதது என்ன? நான் நிறைய பேர்கிட்ட சாட்சி கேட்டிருக்கிறேன். இந்த 70 நாள்ல நிறைய குடும்பங்கள்ல நிறைய மாற்றம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த லாக்டவுன் ஓபன் பண்ணி சர்ச்சஸ் தொடங்கும் போது ஜனங்கள் ஒரு புது ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட வருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தவங்களா வருவாங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி ஏன் இந்த தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து தேவனோடு கூட தங்களை சுய பரிசோதனை பண்ணும் போதுதான் பல உண்மைகளை கர்த்தர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மணவாளன் மணவாட்டியை தனிமைப்படுத்துறாருன்னா அவகிட்ட ஏதோ பேச விரும்புறாருன்னு அர்த்தம். மணவாளன் மணவாட்டியை தனிமைப்படுத்துறாருன்னா அவகிட்ட கொஞ்சம் ரகசியங்கள் பேச விரும்புறாரு அர்த்தம். நம்ம ஊர்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, திருமணமான உடனே கணவனையும் மனைவியும் அப்படியே ஒரு ஹனிமூனுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. எதுக்காக அனுப்பி விடுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் 2 பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. எங்களை ஒருத்தரை பத்தி ஒண்ணும் தெரியாது. அப்போ நான் சொல்றது, இப்ப இருக்கிறதுலாம் அப்படி இல்லை, நான் சொல்றது அப்போ அந்த காலத்துல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் புரிஞ்சு கொள்றதுக்காக 2 பேரையும் அனுப்பி விடுவாங்க. ஒரு வாரம் அப்படிங்க அனுப்பி விடுவாங்க. ஒருத்தர் புரிஞ்சிச்சு, அவங்க போய் பேசிச்சு, அவங்க போய் அவருக்கு என்ன பிடிக்கும், இந்த அம்மாக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் பேசிட்டு வரும்போது ஏறக்குறைய 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த தனிமை தான் ஒருத்தரை புரிந்து கொள்ள வைக்கும். அப்ப நம்ம இந்த 70 நாள் ஆண்டவரோடு கூட தனியா இருந்திருக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளோட கூட நிறைய காரியங்கள் பேசி இருப்பார். இதை இனி லைஃப்ல அபியாசப்படுத்தும். இந்த அபியாசப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? நாம் ஆயத்தப்பட்டு காணப்படும். ஆண்டவருக்கு முன்பா, ஆண்டவரை இனி என் வஸ்திரத்தை நான் கலங்கி போட மாட்டேன், நான் உடுத்தி கொண்டு படுத்திருப்பேன், எப்ப வந்தாலும் ரெடி போனா ரைட் அப்படிங்கிற அளவுக்கு நான் இருப்பேன் ஆண்டவரை அப்படிங்கிற ஒரு ஆயத்தம் நமக்கு வரணும். அந்த ஆயத்தம் வர தொடங்கிடுச்சுனாலே நம்ம அவர் சந்திக்க ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். இது முதலாவதாக. 2வது, இன்னொரு மணவாட்டியை குறித்து இன்னொருத்தையை குறித்து வேதம் சொல்லுது. வாசிங்க, நீங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனத்துல இங்கே சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. சபை என்ன? மணவாட்டி. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை 3ஆம் அதிகாரம் 17-18
நீ நிர்வாணியா இருந்தும் நீ நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல் அப்படிங்கிறார் ஆண்டவர். இங்க இருக்கு பாருங்க, நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் அப்படிங்கிறார். ரெண்டாவது, இதை விட மோசமான சபை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே ஒரு சபை, அந்த சபை என்னன்னு கேட்டீங்கன்னா வஸ்திரத்தை களைஞ்சு போட்டுருச்சு, அதுக்கு தெரிஞ்சிருச்சு நான் வஸ்திரம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த அம்மா ஒத்துக்குச்சு, ஐயோ நான் வஸ்திரம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க முடியாது, நான் நிர்வாணியா இருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு வஸ்திரம் இல்லாம இருக்கிறேன், நிர்வாணி தெரிஞ்சிருச்சு. ஆதாமுக்கு இருந்த நல்ல சுபாவம் அதுதான். அவன் ஆண்டவரை பார்க்க மாட்டேன்ட்டான். ஏன் பண்ணி ஆண்டவரை பார்க்க மாட்டேன்? அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறேன்ப்பா, உங்களை இந்த பாவத்தோட உங்களை வந்து பார்க்க முடியாதுப்பான்ட்டான். அந்த கேட்டகரி தான் நம்ம பார்த்தது உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துல உள்ளதான சபை. ஆனா இங்க இருக்கு பாருங்களேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்களேன், இது யார் தெரியுமா? தான் நிர்வாணி என்பதை அறியாமல், இது பாவம் செஞ்சுட்டு தனக்கு பாவம் வந்து தன் வஸ்திரம் போயிருச்சுன்ட்டு தெரியாம நிர்வாணியா அலைகிற ஒரு சபை. எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ரோட்ல கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம அலைவாங்க. நம்ம இங்க எல்லாம் பல நாடுகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. புத்தி சுவாதீனம் இல்லாம அலைகிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இடுப்புல ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க. அவங்க கூட ஒரு சின்ன இடுப்புல ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க. ஒருவேளை தூங்கும் போது அவங்களுக்கு அது விலகி போகும். ஆனா நீங்க அவங்கள பாருங்க, அவங்க இடுப்புல ஒரு வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க. அது ஒரு அளவுக்கு நிர்வாணத்தை மறைஞ்சுதான் இருக்கு. அதை விட மோசமான கண்டிஷனுக்கு சபை போயிருச்சாமா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல். நீ என்ன சொல்றியா? நான் நல்லா தானே இருக்கிறேன். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவன் என்றும் திரவிய சம்பந்தம் உள்ளவன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நான் சொல்லுகிறாய். எனக்கு ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்கிறேன். 195% சபை கடைசி காலத்தில் இப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு சபைகளை பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்க பெரிய இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு 2000 பேர் 3000 பேர் வராங்க, எங்களுக்கு ஒரு குறை இல்லை, எங்க சபையில எல்லாருமே பணக்காரங்க தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறங்கிற. ஏன்? உனக்கு என்ன பாவம் உங்ககிட்ட இருக்குன்னே தெரியலையே. இன்னைக்கு என்ன பாவத்துல நம்ம இருக்கிறோன்னே எனக்கு தெரியல. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சபைக்கு எது சத்தியம் கூட தெரியாம இருக்கு. பெரும்பாலான சபைகளுக்கு எது சத்தியம் தெரியல. இன்னைக்கு சத்தியத்தை பேசினா இது சத்தியமான்னு கேக்குறாங்க அவங்க. இது பைபிள்ல இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. புதிய ஏற்பாட்டுல வசனம் தெளிவா இருக்கு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் தான் பிரசங்கம். அதை தேடினா சரீரத்துக்கு தேவையானது தானா வரும்னு பைபிள் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவையாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.